வணக்கம். நெருப்பு தமிழன் அடிச்சு விடும் நம்ம ஆதவ அர்ஜுனா. இவர் அமைச்சராக வேற போட்டுக்கிறாங்க. வாயை திறந்தா பொய் தான் பேசுகிறாப்புல. இவருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியுங்கிறது இன்னொரு கேள்வி. ஆனால் தெரியுதோ தெரியலையோ அடிச்சு விடுவாப்புல. அவர் பாட்டுக்கு பேசுவாப்புல. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்லாம் தெரியாது. வர்றதுக்கு முன்னாடியாவது இந்த சீப்பி சாட்டு டாப்பி சாட்டில் போயிட்டு ஏதாவது 4 வரிகளை பார்த்துட்டு வந்தாவது பேசலாம். அவர் பாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விடுறது. திமுக அரசினுடைய காலகட்டங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அப்படின்ட்டாப்புல. ஆளுநரை துரத்தி விட்டுட்டு தான் அவங்க பாடினாங்க. ஆளுநர் இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து அவங்க பாடுறதே கிடையாது அப்படின்னு அடிச்சு விட்றாப்புல. அதற்கு நம்ம சபாநாயகரை வச்சு செஞ்சு விட்டாப்புல. சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க, கட்சிக்கே அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குங்கிற மாதிரி சபாநாயகரை விட்டால் எழுந்து வந்து 4 அப்பு வைப்பிருப்பார் போல். அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு சட்டசபையில். நம்ம ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாப்புலன்னா தெரியுதோ தெரியலையோ அடிச்சு விட்றது. ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசி விட்டு போயிடுவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆதவ அர்ஜுனா. என்ன அடிச்சு விட்றாருன்னா, திமுகவினுடைய ஆட்சியின் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை. அப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் அவங்க தேசிய கீதம் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்தது. ஆளுநரை துரத்தி விட்டுவிட்டு தான் இவங்க பண்ணாங்க. அப்படிங்கும்போது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அதெல்லாம் நடக்கலை. நிதர்சனமாகவே திமுகவினுடைய ஆட்சியிலையும் மு.க. ஸ்டாலின் பதவி பிரமாணம் முதலமைச்சராக பதவியேற்ற காலகட்டங்கள்லையும் இதே தேசிய கீதம் பாடியிருக்கிறாங்க. தேசிய கீதம் பாடப்பட்டது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து முதலாக பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு முடிவின் போது தேசிய கீதம் பாடப்பட்டது. நிதர்சனமான உண்மை. அதே போல் சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாக பாடப்பட்டது. 2-3 முறை பாடப்படலை. அதனால் ஆதவ் எதுவும் தெரிலனாலும் அடித்து விட்டுவிட்டு பொய்களையும் பிராடத்தனத்தையும் பேசிக்கிட்டு லாட்ரி குடும்பத்தினோட மிகப்பெரிய கும்பலில் ஈடுபட்டுக்கிட்டு இன்றும் அவர் அரசியல்வாதியாக வேண்டும் என்று நினைத்து அரசியல்வாதி ஆகிட்டாப்புல. இது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து.